பாட்டில் உடைஞ்சிருக்கு. இந்த வாரத்தோட ஜூஸ் பாட்டில் டாஸ்க் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பிக்கும் போது ஃபன்னாக தான் ஆரம்பிச்சிச்சு. அது இன்னைக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூசியா 2 பேர் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர் தான். ஏன்னா பார்வதி அண்ட் திவாகர் இவங்க 2 பேரும் கியூசியாமா. இவங்க வந்து செக் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை சொல்லுமாமா. இவங்க எப்படி போனான்னு உலகத்துக்கே தெரியும். பார்வதி எப்படி அங்கே இருக்கிற எல்லா வெஞ்சன்ஸையும் இன்றைக்கி கொட்டி தீர்த்துருவாங்க. யாரெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொட்டி தீர்த்துருவாங்க. அது இல்லாமல் கூட பார்ட்னராக இருக்கிற திவாகர் வந்து எதை சொன்னாலுமே ஓகேன்னா சொல்ல போகிறாரு. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இப்போ ஆரம்பிச்சிருக்கு. பார்வதிக்கு பிடிக்காத யார் கொண்டு வந்தாலுமே அந்த பாட்டில் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போது ஆதிரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உடனே ஆதிரை டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் அவன் மட்டும் ஓகே பண்ணி இந்த மட்டும் ஏன் ஓகே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யார் எப்படியும் ஓகே பண்ணிட்டாங்களாமா, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. ஸோ அதுக்கு என்ன காரணம் கேட்டுட்டு நல்லா செம்ம டென்ஷனில் கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதி எப்பயும் போல அந்த தீவிரான ஒரு பாடி லாங்குவேஜோட யாரை அப்ரூவ் பண்ணணும் யாரை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிட்டாங்க. அது சும்மா விடுவாங்களா? எனக்கு அப்புறம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து 2 பாட்டிலும் கம்பேர் பண்ணுங்கள். அவங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணி அவங்க எப்படி செலக்ட் பண்ணிங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிங்க சொல்லிட்டு 2 பாட்டிலும் கம்பேர் பண்ணி இப்போ எனக்கு டீட்டெயில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நிற்கிறாங்க. பட் எப்படியும் பார்வதி ஒத்துக்க போகிறதே கிடையாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்க மாதிரி நான் ரிஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க போகிறேன். ஆதிரை கம்பேரிசன் கேட்கவும் 2 கியூசியும் ஒருத்தர் மூஞ்சி ரொம்ப சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு கம்பேர் பண்ணுறாங்க. இதில் ஒன்றும் ஸ்மெல்லே இல்லை, இதெல்லாம் ஸ்மெல்லு நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. உடனே ஆதிரை ஏமா 2ம் ஒரே இதில்னு எடுத்து ஊற்றுனது தான், இதில் எப்படி ஸ்மெல் இருக்கும் அதில் எப்படி ஸ்மெல் இல்லாமல் போகும், என்ன கம்பேர் பண்ணுறீங்க, இப்படி தான் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு எனக்கு இந்த கேமே எனக்கு வேணாம்னா சொல்லிட்டு பாட்டில் தூக்கி அடிச்சுட்டு கிளம்புறாங்க. இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேரும் அசல்றது இல்லையா, ரிஜெக்ட் தான் ஸ்டெடியாக நிற்கிறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் இவ்வளோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கனியாக்காவும் கலையரசனும் கிளம்பி வந்துட்டாங்க. இது வந்து ரொம்ப அராஜகம், அவங்க வந்து கேட்கறதுக்கு ஆள்லன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம போராட்டம் பண்ணியே தான் ஆகணும், இதை நான் ஒத்துக்க முடியாது, ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதுவும் கலையரசன்லாம் பார்த்தீங்கன்னா தேவை தூக்கி வீசுறாரு, எட்டி உதைக்கிறாரு, மிதிக்கிறாரு. டேய் என்னடா நீ எஃப்ஜேக்கு மேலே இருக்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி போடாதுன்ற அளவுக்கு தாம்னு குதிச்சிட்டாரு. ஸோ கன்னியாகுமரி உறுதியாக சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரைக் தான், இந்த மாதிரி மக்களுக்கு எதிராக நாங்கள் போராடியே தீருவோம், போராட்டம் வெடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எழுச்சியை கிளப்பிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.